سبحان الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فيا أيها الناس اتقوا الله عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون؟ صدق الله العلي العظيم. عن عبد الله بن عمر رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم لعن الله الخمر وشاربها وساقيها وبائعها ومبتاعها وآصرها ومعتصرها وحاملها والمحمولة إليه وآكل ثمنها. رواه أبو داود. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. ஸலாத்தையும் கருணையும் ஸலாமெனும் ஈடேற்றமும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. என் அன்புகள் இந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய இல்லமாம் மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடும் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் கட்டளையிடுகிறேன். ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அவர்களை உலகத்துடைய வாழ்க்கைக்காக அல்லாஹ் தஆலா உலகத்திலே அல்லாஹ் தஆலா எங்களை வாழ வைத்திருக்கின்றான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது அது சொற்பமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அது ஒரு ஏமாற்றமானது. இதனுடைய அனைத்து இன்பங்கள் துன்பங்களும் சொற்பமானது. இதனுடைய கவர்ச்சிகள் எல்லாம் சொற்பமானது. எங்களுடைய உண்மையான வாழ்க்கை, நாம் போக இருக்கின்ற பயணம், அது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையையும் பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் தெளிவாக விளங்கப்படுத்தி உள்ளார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில மனிதன் ஏன் படைக்கப்பட்டான்? இந்த மனிதன் உலகத்திலே அவன் பிறந்ததில் இருந்து மரணம் என்கின்ற அந்த நிகழ்வு வரைக்கும் எதற்காக வாழ வேண்டும் என்பதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை வெறுமனே வீண் விளையாட்டு என்பதாகவும், அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அலங்காரங்களையும் கண்டு மனிதன் மயங்கிக் கொண்டிருக்கின்றான்.
மனிதன் இதனை கண்டு அனுபவிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் கடைசியாக அந்த மனிதன் எதனையும் அடைந்து கொள்ளவில்லை. கண்ணியமானவர்களே, ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையை ஒப்புக்காட்டி உலகத்துடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு சென்று விடுவார்கள். கயாமத்துடைய நாளையில் தான் அவர்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய அளவை அவர்கள் கண்டு கொள்வார்கள். கயாமத்துடைய நாளிலே சொல்வார்கள், كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها. அந்த கயாமத்துடைய நாளையில தான் மனிதர்கள் சொல்வார்கள், உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை அது காலையில கொஞ்ச நேரம் அல்லது மாலையில கொஞ்ச நேரம் என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, ஆகிரத்துடைய வாழ்க்கையோடு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக்கொள்ளும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் விளங்கப்படுத்தினார்கள். முஸ்தௌரித் இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஹஜ்ரத் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஸஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்கின்றார்கள். மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், மத்துன்யா ஃபில் ஆখিরা, ஆகிராவிலே ஆகிரத்துடைய வாழ்க்கையிலே இந்த துன்யாவுடைய வாழ்க்கை என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டினார்கள். இல்லா மிஸ்லமா யஜஅலு அஹதுக்கும் துஸ்தஅஹு ஃபில் யம் ஃபல்யன்துர் பிமா யர்ஜஅ. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் கடலுக்குள் தன்னுடைய விரலை விட்டு மீண்டும் உயர்த்தி பார்க்கின்றான். தன்னுடைய விரலிலே ஒரு சொட்டு நீர் தங்கியிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஆள் கடல்ல, விசாலமான கடல்ல ஒரு சொட்டு நீர் தன்னுடைய கையிலே வந்திருக்கின்றது. அதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இந்த விசாலமான, அதிலே முடிவே இல்லாத நிரந்தரமான அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையில இந்த உலகத்துடைய வாழ்க்கை சொற்பமானது. ஆக கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முஃமின்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு உலகத்தில் ஏன் அனுப்பி இருக்கின்றான்? முஃமின்களை பார்த்து சொல்கின்றான், உலகத்தில் நீங்கள் வாழ வந்திருக்கின்றீர்களா? உங்களுக்கு நாங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்துவிட்டு வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்றால் இரண்டு விடயத்தை வைத்து நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒன்று, விரும்புவானில்லாஹி அஸ்ஸ வஜல், அந்த அல்லாஹ் அந்த ஜல்ல ஜலாலுஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக முழு உலக மக்களும், ஆண்களும் பெண்களும், சிறுவர்களும் புத்திஜீவிகளும், உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக உலகத்திலே வாழ வந்திருக்கின்றோம். இரண்டாவது, அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் தொழுகை, அதற்காகத்தான் ஜகாத், அதற்காகத்தான் ஹஜ், அதற்காகத்தான் குர்ஆன் திலாவத், அதற்காகத்தான் திக்ருகள், அதற்காகத்தான் நாம் அல்லாஹ்வுடைய பாதைகளில் சென்று கழிக்கக்கூடிய நேரங்கள், காலங்கள், நிமிடங்கள். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரிகளே, உலகத்துடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய சிறிய பெரிய தியாகங்கள், முயற்சிகள், சதகாக்கள் எல்லாமே அந்த இரண்டு நோக்கத்துகளுக்காகத்தான். ஆக கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களிக்கின்றான், ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது. அந்த சுவர்க்கம், அதற்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மது ஆறாக, பால் ஆறாக, தேன் ஆறாக, மதுரமான நீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரிகளே, சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா இன்பங்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்றான், எல்லா இன்பங்களையும் தர காத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த இன்பங்களை அடைந்து கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை, இந்த உலகத்துடைய முயற்சிகள், இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் அந்த சுவர்க்கத்துக்காக, அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரிகள், ஒவ்வொரு சமூகமும் அல்லாஹ் தஆலா எவ்வாறு இந்த சமூகம் வாழ வேண்டும்,
இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா ஹலால் இதுதான், ஹராம் இதுதான் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன். ஹலாலும் தெளிவாக்கப்பட்டுள்ளது, ஹராமும் தெளிவாக்கப்பட்டுள்ளது. கண்ணியமானவர்களே, இதை நீங்கள் தொட வேண்டாம், இதனை நீங்கள் பாவிக்க வேண்டாம், இது நஜிஸான பொருள், இது ஹராம் என்று தெளிவுபடுத்தப்பட்டும் இந்த முஸ்லிமான முஃமினான அடியார்கள் இன்னமும் அந்த ஹராத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நாங்க இன்னமும் அந்த அல்லாஹ் சொன்ன குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து நடக்கல, அல்லாஹ்வுடைய ஏவல்களை நாங்க எடுத்து நடக்கல, அல்லாஹ் தடுத்த விடயங்களை தடுத்து வாழல்ல. கண்ணியமானவர்களே, தொழுகின்றோம், ஹஜ் செய்கின்றோம், ஜகாத் கொடுக்குகின்றோம். கண்ணியமானவர்களே, இருட்டறையில 4 கதவுகளை மூடிவிட்டு அந்த நேரத்தில் யாரும் பார்க்கவில்லை என்று தனிமையிலே பாவங்களை செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்திலே ஷைத்தானை படைத்திருக்கின்றான். இந்த ஷைத்தான் முழு உலக மக்களையும் அவனுடைய முயற்சி, அவனுடைய தாவத், அவன் நரகத்துக்காக மனிதர்களை முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய செயற்பாடுகள் நரகத்துக்காக மனிதர்களை தஸ்கீல் பண்ணிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ஷைத்தானுடைய வலைக்குள் போதை வஸ்துல சில மனிதர்கள் மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சில மனிதர்கள் தங்களை அறியாமல் தங்களுடைய வாழ்க்கைக்குள் அந்த மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஷைத்தான் எங்களுடைய புத்திகள்ல வேலை செய்கின்றான். கொஞ்ச நிமிடம் தான், சந்தோஷத்துக்கு தான், கவலைக்கு தான், இதையும் முட்டால் வேறும் என்ன இருக்கிறது என்றெல்லாம் சில மனிதர்கள், வாலிபர்கள், குடும்பங்கள், எத்தனையோ வேலைகள் சொல்லக்கூடிய மனிதர்கள் இதற்குள் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு ஆண்ட அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவில் தெளிவாக வழங்கப்பட்டிருந்தான். ஷைத்தான் மனிதர்களை செய்யக்கூடிய முயற்சி, ஷைத்தானுடைய நோக்கம், இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்தா. இந்த ஷைத்தான் உங்களை விரோதிகளாக மாற்றுவதற்காக, உங்களுடைய நோக்கம் நீங்க பகமப்படணும், பிரிந்து வாழணும். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் போதை வஸ்துல, குடிபானத்துல. இணையமான மேலான பெரியார்களே, சகோதரிகளே, வாய் வச்சிட்டாருன்னு சொன்னா, அதுல நுழைஞ்சிட்டாருன்னு சொன்னா, இணையமானவர்களே, அவரு அனைத்து பாவங்களுக்கும் அடிமைப்பட்டு விடுகின்றார். ஷைத்தான் முதலாவதாக காட்டுகின்றான், இது கொஞ்சம், இது சிறிது, இது சின்னதுதான், தௌபா செய்திடலாம் என்று நினைத்து வைக்குகின்றார்கள், மாற்றிக்கொள்கின்றார்கள். இனிமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்கள் எத்தனையோ மனிதர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இனியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது அவர்கள் இந்த போதை வஸ்துல, இந்த எங்களுடைய உடலுக்கு இன்பம் தரக்கூடிய, உடலுக்கு போதையை உருவாக்கக்கூடிய எந்த பொருளை தன்னுடைய உடம்புக்குள் ஆக்கி கொண்டு விட்டால் முதலாவதாக அவர் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருந்தும் அவர் தடைப்படுகின்றார். முதலாவது ஷைத்தான் அவரை அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்காது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு முஃமினான ஆண்களும் பெண்களும் முழு உலக வாழ்க்கையிலும் அனைத்து நேரங்களிலும் ஈமானோடு வாழணும், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழணும். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் அந்த பாவத்தை செய்து விடுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும், அவர்களுடைய சிந்தனையில் அல்லாஹ்வுடைய பேர் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. அது மட்டுமல்ல, இரண்டாவது தொழுக, அவங்களுடைய பாபுல தொழுக ஒன்றே இருக்காது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இமாம்கள் குர்ஆன்ல, ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயங்களை தெளிவாக வழங்கப்பட்டிருந்தாங்க. ஒரு சமூகம், ஒரு சமுதாயம், ஒரு உம்மத் ஒரு சிறந்த உம்மத்தாக மாற வேண்டும் என்றால் முழு மக்களும் அந்த சமூகத்தில் கண்காணிப்பாக இருக்க வேண்டும். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே,
முதலாவது அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும், அல்லாஹ் ஒன்று இருக்கிறான், அல்லாஹு தஆலா இருக்கின்றான், அவனுடைய குத்ரத், அவனுடைய சக்தியை விட்டும் இவன் பாழாகுகின்றான். அதே போல தொழுகையை நிறைவேற்றவில்லை, நினைத்தால் தொழுவது, ஜும்ஆவுக்கு வருவாரு அல்லது திருநாளுக்கு வருவாரு, ஆடையில ஒரு தொலம் அல்லது கோடையில ஒரு தரம் வந்து தொழுதுட்டு போவாரு, மஸ்ஜிதே தெரியாது. இனியமான மேலான பெரியார்களே, சகோதரிகளே, அது மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த பாவத்தை செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய லானத்துக்குள் ஆகிவிடுகின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் கம்ர வஷாரிபஹா. யாரு அதனை குடிக்கின்றார்களோ, யாரு அதற்கு உதவியாக இருக்கின்றார்கள், அனைவர்களும் சுமப்பவர்கள், தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், அதனுடைய பெறுமதியை எடுத்து விற்று அதனை உண்ணக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய லானத் இருக்கின்றது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முழு உலகத்திலும் முயற்சி செய்யப்படுகின்றது, முழு இடங்களிலும் போராட்டங்கள் செய்யப்படுகின்றது. தவிந்து கொள்ள வேண்டும், தடுக்க வேண்டும். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாரை தடுக்க வேண்டும்? கண்ணியமான மேலான பெரியார்களே, சோழே, யாரெல்லாம் இந்த பாவத்தில் ஈடுபடுகின்றார்களோ உலகத்துடைய வாழ்க்கையுடைய வெற்றியும் அவர்களுக்கு இல்லை, மறுமையுடைய வாழ்க்கையுடைய வெற்றியும் இல்லை, நஷ்டவாளிகளாக மாறிவிடுகின்றார்கள், வாழ்க்கையில தோல்வி உடையவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் இந்த பாவத்தை செய்கின்றார்களோ அவர்களுடைய புத்திகள் அப்படியோ மங்கி போகின்றது, புத்தி இல்லாதவர்களாக உலகத்தை வாழ்கின்றார்கள். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நீங்க இதை செய்ய வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய கவுலை இந்த மனிதர் உதாசீனப்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய கவுலை மீறிய மனிதன். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை நீங்க நல்ல முறையில் உலகத்தில் நீங்க உழைப்பு செய்து உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள். கண்ணியமானவர்களே, கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, கஷ்டப்படுகிறாரு, அந்த பணத்தை கொண்டு வந்து ஒரு நிமிடத்தில் இஸ்ராப் செய்கிறாரு, வீணாக போகிறது. அந்த பணத்தில் எந்த லாபமும் இல்லை, அந்த பணத்தில் எந்த பயனும் இல்லை. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவர் தனிய இந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டாரு. அவருடைய குடும்பம், தாய் அழுகின்றால், தந்தை அழுகின்றால், குடும்பமே கைதேசத்தில் மாற்றிட்டாங்க. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்றால் இந்த பாவத்தை ஒரு மனிதன் செய்து விட்டால், இந்த பாவத்தில் ஒரு மனிதன் விட்டுக்கொண்டு விட்டால், இந்த பாவத்தில் ஒரு மனிதன் மாற்றிக்கொண்டு விட்டால், இந்த ஷைத்தானுடைய வலைக்குள்ள ஒரு மனிதன் மாற்றிக்கொண்டு விட்டால், முதலாவதாக அவர் இதில்தான் காலடி வைக்கிறாரு. அனைத்து பாவங்கள், சிறிய பெரிய அனைத்து பாவங்களுக்கும் உட்படுகின்றார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர் போதவஸ்த பாவிச்சிட்டாரு. அதற்கு பின்னால அவருக்கு வட்டி கொடுக்கிறது சிறிய பாவம், ஜினா செய்வது பெரிய பாவம் இல்லை, எல்லாத்துக்கும் உட்படுகின்றார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரிகளே, எத்தனையோ விடயங்கள், எத்தனையோ செய்திகள் எங்களோட காதுகளுக்கு வந்து எச்சிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த செயற்பாடுகள் எதனால் உருவாகின்றது? அனைத்து மனிதர்களும் கண்ணீர் வடிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே அனைத்து ஈமான் கொண்ட முஃமின்கள் ஆண்களும் பெண்களும் பதில் சொல்ல வேண்டும். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த போதவஸ்தை பாவிச்சுட்டு இந்த மயக்கத்துல, இந்த போதையில
தன்னுடைய வீட்டுக்கு போறாரு, மனைவியோடு சண்டை போடுகிறாரு. கண்ணியமானவர்களே, எத்தனையோ மூமினான ஆண்கள், முஸ்லிமான பெண்களுடைய குடும்பங்கள் பிரிந்து வாழ்கின்றன. அடிப்படை காரணம் இதுவாக இருக்கிறது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சமூகத்தை, இந்த உம்மத்தை ஒரு நல்ல சமூகமாக உருவாக்க வேண்டும் என்றால், எதிர்காலத்தில் வரக்கூடிய மக்கள், எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய சிறார்களுடைய சமூகம் சிறந்த சமூகமாக மாற வேண்டும் என்றால், இப்படியான பாவங்களை விட்டு ஒரு சமூகமாக மாற வேண்டும் என்றால், ஒவ்வொரு உம்மத்திலும் தாவத் செய்யக்கூடிய மக்கள் உருவாக வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய மக்கள் உருவாக வேண்டும். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் அதிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் முதலாவதாக அந்த தவறை விட வேண்டும். அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். ஒரு சமூகத்துல அவங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எந்த சமூகம் அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்காத சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதில் எப்படியான பெரிய அவுலியாக்கள் இருந்தாலும் அந்த சமூகம் அழிந்து போய்விடும். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக கவனம் செலுத்தணும். தன்னுடைய பிள்ளைகள் எங்கே போகிறார்கள், எதனை உண்ணுகிறார்கள், எங்கே வருகின்றார்கள், எந்த நண்பனோடு சேருகின்றார்கள், எதனை பாவிக்கிறார்கள், அவருடைய தூக்கத்துடைய நேரம் என்ன, அவருடைய விளையாட்டுடைய நேரம் என்ன, அவருடைய கல்வியுடைய நேரம் என்ன, அவருடைய மஸ்ஜிதுடைய நேரம் என்ன. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சமூகம் இன்று எங்களுடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வர வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யறாங்க. கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக முயற்சி செய்யறாங்க. கண்ணியமானவர்களே, தவறல்ல. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள்ல மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட வீட்டில் எங்கட புள்ள வந்து தலைவலி என்று தலையை குனிந்து கொண்டு வீட்டிலே இருக்கிறார். ஆனால் அவருடைய நிலைமையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவருடைய நிலைமை எதிலே இருக்குகின்றால், கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பாடசாலைகள்ல பிள்ளைகள், பாடசாலைகள்ல வகுப்பறைகள்ல அல்லது பிள்ளைகள் படிப்பதற்காக வீடுகளில் தங்கிக் கொள்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இரவுடைய நேரத்திலே பிள்ளைகள் பிடிப்பதற்காக 2-3 பேர்கள் நண்பர்கள் சேருகின்றார்கள். ஆனால் அந்த இடத்திலே கல்வியை கற்றுக்கொள்கின்றார்களா அல்லது வேற ஏதாவது செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்களா என்று பெற்றோர்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தினர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால பிள்ளைகளுக்கு நன்மையை சொல்லிக் கொடுங்கள். பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் மாற வேண்டும். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் முன்னோர்கள காலத்துல, பெரியார்களுடைய காலத்துல வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு இமாம் தான், மிக முக்கியமான ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாற்றை சதகாவின் சிறப்பிலும் மிக தெளிவாக எழுதுகின்றார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குடி போதையில பழக்கப்பட்ட ஒரு மனிதர். எந்த நேரமும் குடித்துக் கொண்டே இருப்பார், எந்த நேரமும் குடித்துக் கொண்டே இருப்பார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு நாள் அவர் திருமணம் முடிச்சு அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்கின்றது. அது பெண் குழந்தை. அந்த குழந்தையுடைய பேர் பாத்திமா. கண்ணியமானவர்களே, இவர் எப்பொழுதெல்லாம் மதுபானத்தை ஊற்றுகின்ற நேரத்திலே அந்த பிள்ளை தன்னுடைய கையால் தட்டிவிடும், தந்தை குடிக்க கூடாது என்பதற்காக. கண்ணியமானவர்களே, குடிச்சு கொண்டே இருப்பார். தொடர்ச்சியான அந்த மதுவுல ஈடுபட்டு கொண்டே இருந்தார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சோலே 3 வயதான நேரத்தில் குழந்தை மரணித்து விடுகின்றது.
கடுமையாக கவலைப்படுகின்றார். குழந்தையை மடியிலே வைத்து வளர்த்த குழந்தை, அன்பு பாசத்தை ஊட்டி வளர்த்த குழந்தை, கண்ணியமான மேலான பெரியார்கள் சோழே கவலையோடு வாழ்ந்து வருகிறார். கவலையோடு அவருடைய வாழ்க்கை செல்கின்றது. ஒரு நாள் இரவு தூங்குகின்றார். கண்ணியமானவர்களே, தூக்கம் வரவில்லை. ஷைத்தான் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஷைத்தானுடைய வலைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். ஷைத்தான் வந்து சொல்கின்றான், மாலிக் இப்னு தீனாரே, மாலிக் இப்னு தீனாரே, உங்களுக்கு மிக முக்கியமான விடயத்தை சொல்லித்தரத்து உண்மா. கவலையை நீக்குவதற்கான, உங்களுடைய பிரச்சனைகள் நீங்குவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நீங்கள் பழமையாக குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மதுபானத்தை இன்னும் அதிகமாக குடித்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களை எடுத்து குடிக்கிறார். அப்படியோ மயங்கி விழுகின்றார். கண்ணியமான மேலான பெரியார்களே சோழே, மயக்கத்துக்கு பின்னால அவருக்கு ஒரு கனவு வருகின்றது. அந்த கனவு எவ்வாறான கனவு என்றால், மஹ்ஷருடைய மைதானத்தை போல் கொண்டு ஒரு கனவு வருகின்றது. மஹ்ஷருடைய மைதானத்திலே அவர் நிற்பது போல் இருக்கின்ற ஒரு கனவு வருகின்றது. கண்ணியமானவர்களே, அங்கும் இங்கும் வலதும் இடலும் மேலும் கீழும் பார்க்கிறாரு, யாரும் இல்லை. பின்னால் ஒரு பாம்பு திரட்டி வருகின்றது. கண்ணியமானவர்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓடுகின்றார்கள். ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். பின்னால் பாம்பு திரட்டி வந்து கொண்டே இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அங்கு யாரும் அவனுக்காக உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அங்கே செல்கின்றால் ஒரு வயோதிப மனிதர் வருகின்றார். பலவீனமான ஒரு மனிதர் வருகின்றார். வயது போன ஏழாத மனிதர் வருகின்றார். அவரிடத்திலே ஓடோடி சென்று கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள். அந்த மனிதர் கூறுகின்றார், என்னால் உதவி செய்ய முடியாது, என்னால் உதவி செய்ய உனக்கு முடியாது, நான் பலவீனமானவன். கண்ணியமானவர்களே, ஓடுகின்றார். அங்கே போய் ஒரு இடத்திலே பார்க்கிறார், சின்ன குழந்தைகள் இருந்த ஒரு கூட்டம் இருக்கின்றது. சத்தத்தை செவிமடுக்கின்றார். அங்கே அவருடைய குழந்தை மரணித்த ஃபாத்திமா என்ற குழந்தை இருக்கின்றது. குழந்தையை பிடித்து அழுகின்றார், கட்டி அணைக்குகின்றார். குழந்தையிடத்திலே நடந்த விஷயங்களை சொல்கின்றார். நான் இவ்வாறாக நடந்திருந்தேன், எனக்கு இவ்வாறாக நடந்திருக்கின்றது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த பெண் குழந்தை கூறுகின்றது, தந்தையே, அந்த பாம்பு என்ன தெரியுமா, உலகத்துல மறுமையில அந்த பாம்பு அது சிறியதாகத்தான் இருந்தது. நீங்கள் பாவங்களை செய்து 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 இந்த குடிபானம் மதுவஸ்து எல்லா போதைகளும் ஈடுபட்டு நீங்க அதுக்கு தீனி கொடுத்து வளர்த்து விட்டீர்கள். அது இன்று உங்களை விரட்டக்கூடியதாக மாறிவிட்டது. கண்ணியமானவர்களே, அந்த எங்களை அவர் சந்தித்த வயோதிப மனிதர், ஏழாத மனிதர் யார் என்றால், அவர் செய்த அமல்கள், அவர் உலகத்திலே செய்த குறைவான அமல்கள். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறை படிப்போம். அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய பாடம் என்ன? கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக முயற்சி செய்வோம், அமல்கள் செய்வோம். நாங்க எல்லா பாவங்களையும் விட்டு ஒரு சிறந்த சமூகமாக ஆண்கள் பெண்கள் அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்தவைகள்ல எங்களோட வாழ்க்கையை தடுத்து வாழக்கூடிய மூமின்களாக, ஆண்களா பெண்களாக நாங்கள் அனைவர்கள் மாறுவதற்கு வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், இந்த பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எம்மை பெற்றோர்கள் தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை விட்டாசமாக்கி வைப்பாயாக, அவர்களுடைய கபர்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக, சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நமக்கு குர்ஆனை ஹதீஸை படித்து தந்த உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், மனத்து வாழக்கூடிய உஸ்தாத்மார்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக, ஒளிமயமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், வாலிபர்கள்
வாலிபர்களை பாதுகாப்பாயாக, வாலிபர்களை தீனுக்கு உதவியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களை ஹிஜாபுடைய வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. முழு உலக மக்களுடைய நிலைமைகளை சீராக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த துஆக்களை ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅூது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فيا أيها الناس اتقوا الله عز وجل واطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون. صدق الله العلي العظيم. عن عبد الله رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم لعن الله الخمر وشاربها وشاقيها وبايعها وموتاها وعاصرها ومعتصرها وحاملها والمحمولة إليه وآكل ثمنها. رواه أبو داود. وقال الله تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها. صدق الله العلي العظيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولسائر المؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه. أما صدق. الحمد لله الذي الأكبر لا رد لما قضاه ولا دافع لما صدر. أحمده حمدا كثيرا وأشكره شكرا جزيلا ونستعينه ونستغفره ونتوب إليه. أما صدق. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فيا أيها الإخوة في الله أوصيكم عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. فمن شد عن الجماعة شد في شقر. وعليكم باتباع السنة واجتناب البدع فإن السنة تهدي إلى الجنة. إن أحسن الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على محمد وعلى آله وأصحابه وأتباعه صلاة دائمة بدوام الشمس والقمر. كما قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان بن عفان وأقضاهم علي بن أبي طالب رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة. الحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله ورسوله وعلى باقي الأشرف المبشرة وسائر الصحابة
الكعبة وأنا معهم بمنك وكرمك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منكم والأموات إنك مجيب الدعوات ويا رافع الدرجات إنك أنت الكبير الأكبر برحمتك يا أرحم الراحمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تصفد قلبنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله جليلا جبارا يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح قد الصلاة وقامت الصلاة الله أكبر لا إله إلا الله. استووا واعتدلوا وتراصوا صفوكم رحمكم الله. استووا بالسلام رحمكم الله. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر.
سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر
السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. استغفر الله استغفر الله استغفر الله. اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت ولا ينفع ذا الجد منك الجد. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض. من ذا الذي يشفع إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. سبحان الله. الحمد لله. الله أكبر. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم نشنا وجبرنا وارزقنا وانقنا لصالح الأعمال والأخلاق. إنه لا يهدي لصالحها ولا يسر سيئها إلا أنت يا رب العالمين. اللهم إنا نعوذ بك من الهم والحسد ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من غلبة الدين وفهم الرجال. اللهم إنا نعوذ بك من عذاب القبر ومن عذاب النار ومن فتنة المحيا والممات ومن فتنة المسيح الدجال. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.